ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தங்கத்தோடைய விலை பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 வாரமாவே நல்லாவே சரிஞ்சு வந்துட்டே இருக்கு. இந்த நிலையில போன 2 நாட்கள் சனி, ஞாயிறு இந்த 2 நாட்கள்ல தான் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருந்தது. வெள்ளி, சனி, ஞாயிறுல. இன்னைக்கு தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்கா, இல்ல குறைஞ்சிருக்கா அப்படின்றத பத்தியும், இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் எந்த அளவுக்கு விக்குது, கடைகள்ல எந்த லெவலுக்கு விக்கிறாங்க, அதே மாதிரி 22 கேரட் தங்கம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, கடையில வாங்குனா உங்களுக்கு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதையெல்லாம் சேர்த்து எவ்வளோ ரூபாய்க்கு நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வெள்ளி பற்றின சில இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்க பற்றி என்னென்னு பார்க்கலாம். வெள்ளி அப்படிங்கிறது இன்றைக்கி 1 கிராம் வெள்ளி அப்படிங்கிறது 235 ரூபாய்க்கு விற்கப்படுது. 1 கிலோ வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,35,000 வரைக்கும் விற்கப்படுது. இன்றைக்கி வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை நண்பர்களே. ஆனால் தங்கத்தோட விலையில் 15 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஜூலை 20 தேதியாகிய இன்னைக்கு தங்கத்தோட விலை கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. தற்போது 22 கேரட் தங்கமானது 1 கிராமுக்கு 13,150க்கும், அதுவே 1 சவரன் அப்படின்ற அளவு 8 கிராம் அளவானது 1,05,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் தங்கம் அப்படின்ற பேசிக்கில் 1 கிராம் வந்து 16,345க்கும், 1 சவரன் அப்படிங்கிறது 1,14,760க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருது. இந்த வாரத்தில் உங்களுக்கு தங்கத்தோட விலையானது ஏறுறதுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா தங்கத்தோடைய விலை அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் போன வாரத்தில் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இல்லாமல் டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் அந்த வெள்ளி சனியில் தான் கொஞ்சம் லைட்டாக 30 ரூபா 35 ரூபா அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தங்கத்தோடைய விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வருடத்திலே ஒரே ட்விஸ்ட்டாக தான் தங்கத்தோடைய விலை அப்படிங்கிறது இருந்தது. அதுவும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில ஏற்பட்ட அந்த போர்னால தான் இந்த தங்கத்தோட விலையில் ஏற்ற இறக்கம் அப்படின்றது இருந்தது. சர்வதேச மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை $4,000 வரைக்கும் இருக்குது. இது $4,000 விட கீழே இறங்கவே விட மாட்டேங்கிறாங்க. கீழே கொஞ்சம் இறங்குனா கூட திரும்பவும் அகைன் $4,000 கொண்டு போயிடுறாங்க. பொதுவாக தங்கத்தோட விலை இன்னும் கம்மியாக தான் நம்மளுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்திய ரூபாயோடைய மதிப்பு வந்து குறைஞ்சி போனதுனால தங்கத்தின் விலை வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. $1 நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு 96.16 பைசா அப்படின்ற நிலவரத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து தங்கத்தோட விலை கம்மியாக தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த டைமில் தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட பர்டிகுலர் ரேஞ்ச் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இன்றைக்கி தங்கத்தோடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கிராம் தங்கம் 1,05,200 ரூபாய்க்கு விற்கப்படுது. 12% இதில் வந்து செய்கூலி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு 1,16,000 வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஎஸ்டி 3% சேர்த்திங்கன்னா 3,500 ரூபாய் வரும். மொத்தம் 1,21,200. இதில் உங்களுக்கு சேதாரம் இதெல்லாம் சேர்ப்பாங்க. அதான் அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 1,21,200 ரூபாய் இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நீங்கள் தங்க வாங்கிக்கலாம். இந்த ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. டெய்லி தங்கம் வெள்ளி நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் சினிமா, சீரியல், அரசியல், முக்கியமான அரசு அறிவிப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி இன்ஃபர்மேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்தமைக்காக நன்றி. வணக்கம்.